எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொரு நாளும் யூடியூப் வாயிலாக உங்களை சந்திப்பதையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்காகவும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்காகவும் தேவனை ஸ்தோத்தரிப்பதோடு உங்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். தேவன் நல்லவராய் இருக்கிறார். அவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூடந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் கர்த்தரை குறித்த ஒரு தாகமுடையவர்களாய், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்த வார்த்தைகளை குறித்த ஒரு தாகமுடையவர்களாய், தேவனுடைய வல்லமை வரங்களை குறித்த ஒரு தாகமுடையவர்களாய், தேவனை தேட வேண்டும், இன்னும் செபிக்க வேண்டும், இன்னும் கிட்டி சேர வேண்டும் என்ற ஒரு தாகமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். தாகம் உள்ளவன் மேல்தான் அவர் தண்ணீரை ஊற்றுகிறார். வறண்ட நிலங்கள் மேல் அவர் ஆறுகளை ஓட பண்ணுகிறார். ஒருவர் இப்படி சொன்னார், 10 ஒட்டகங்களை கூட ஒரு தண்ணீரிடத்துக்கு கொண்டு போகலாம், ஆனால் ஒரு ஒட்டமாவது அது தாகம் இருந்தால் தான் குடிக்கும். ஆகவே சில நேரத்தில் திருச்சபை போதகர்கள் உங்களை பார்த்து பல காரியங்களை அறிவிக்கலாம், பல காரியங்களை, பல பிரசங்கங்களை செய்யலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வாஞ்சை, உங்களுக்கு ஆண்டவரை குறித்த ஒரு ஆர்வம், ஜெபத்தை குறித்த ஒரு வாஞ்சை, தேவனை சேவிப்பதை குறித்த ஒரு தாகம், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருந்தால்தான் நீங்கள் அதை செய்வீர்கள். தேவனை குறித்து நமக்கு ஒரு தாகம் இருக்க வேணும். இந்த உலகத்தில் பலருக்கு பல ஆசைகள், பலருக்கு பல வெறிகள், பலருக்கு பல ஏக்கங்கள், பலருக்கு பலவிதமான எண்ணங்கள். சிலருக்கு பணத்தின் மேலே ஒரு தாகம், பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம், பணத்தை குறித்து ஒரு வெறியோடு கூட ரவுபகலாக வேலை செய்வார்கள். சிலருக்கு தங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வீட்டை கட்ட வேண்டும், அங்கே பெரிதான மனிதனாக வாழ வேண்டும் என்ற எண்ணம். சிலருக்கு தான் படித்து ஒரு டப்பான இடத்துக்கு வர வேண்டும் என்ற எண்ணம். இதை நான் தவறு என்று சொல்ல வரவில்லை. சில வேளைகளில் அவருடைய வாழ்க்கையில இருக்கிற லட்சியமாகவே, இல்லாவிட்டால் அவருடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு குறிக்கோளாக கொண்டு இந்த உலகத்திலே சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் பலர் உண்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு தேவனை குறித்த ஒரு தாகம், தேவனுடைய காரியங்களை குறித்த ஒரு தாகம் இருக்க வேண்டும். ஆகவே அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது, தேவனுடைய மனிதன், 42வது சங்கீதத்தில் எப்படி சொல்லுகிறான், மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுமா போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லுகிறார். ஒரு வனாந்திரத்தில் இருக்கிறதான மான் தன்னுடைய வாழ்விலே தாகம் வருகிற போது அந்த வனாந்திரத்தில் எங்கே தண்ணீர் கிடைக்கும், எங்கே தன்னுடைய தாகத்தை தீர்க்கலாம் என்று சொல்லி அங்கும் இங்கும் அலைந்து தெரியும். சில வேளையில வனாந்திரத்துல காணல் நீர்கள் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா சில நேரத்துல அந்த மெயின் ரோட்ல கனகனன்னு சொல்லி தண்ணி மாதிரி அப்படி இருக்கும், அதை காணல் நீர் என்று சொல்லுவோம். அப்படி அந்த வனாந்திரத்தில, பாலைவனத்தில காணல் நீர் கனகனன்னு சொல்லி அங்கே இருக்கும்போது அந்த மான்கள் அங்கே தூரத்தில் நின்று பார்க்கிறது, எங்கேயோ தண்ணீர் தருகிறது என்று வேகமாக ஓட ஆரம்பிக்கும். அதுக்கு பின்னாக அது குறிப்பிட்ட தூரம் ஓடியும் அங்கே தண்ணீர் இல்லாததினால திரும்பி பார்க்கும், திரும்பி ஓடி வருகும். அடுத்த பகுதியில திரும்பி பார்க்கும்போது தண்ணீர் இருக்கிறதை போல இருக்கும். அங்கும் இங்கும் தாகத்துக்காக அலைகிற மான்களைப் போலவே என்று தன்னுடைய வாழ்க்கை குறித்து பேசுகிறார். தொடர்ந்து நீங்க அந்த 2வது வசனத்துல வாசிப்பீர்களா இருந்தால் சங்கீதக்காரன் தொடர்ந்து இப்படி சொல்லுகிறான், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆண்டவர் சமூகத்தை பார்க்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை பார்க்க வேண்டும், அவருடைய புகலிடத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய மகிமையை நான் வாஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு பெரிய தாகம். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். தேவனை குறித்த ஒரு தாகம் நமக்கு இருக்கிறதா? இன்னும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் கிட்டி சேர வேண்டும், அவருடைய வல்லமையின் மேலே வல்லமை அடைய வேண்டும், அவருடைய பலத்தின் மேலே பலம் அடைய வேண்டும் என்ற தாகம் நமக்கு இருக்கிறதா? ஐயோ, ஒரு ஜெப ஆவியினாலே நான் நிரப்பப்பட வேண்டும், ஐயோ நான் கர்த்தருக்கண்டு வல்லமையா எழும்பி ஊழியம் செய்ய வேண்டும், தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் பிரகாசிக்க வேண்டும் என்ற ஒரு தாகம் நமக்கு இருக்கிறதா? அந்த தாகம்தான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமாகிய பதிலாக அது இருக்கும். தாகம் உள்ளவன் மேலே தேவன் தண்ணீரை ஊற்றுகிறார்.
தேவன் மேல யார் யாரு தாகம் கொள்ளுகிறார்களோ அந்த வாஞ்சியை தேவன் பார்க்கிறார். தேவன் நம்முடைய உள்ளான விருப்பங்களை அவர் அறிகிறார். நம்முடைய உணர்விலிருந்து தூண்டப்படுகிற இருதயத்தின் வேண்டுதல்களை தேவன் கேட்டருளுகிறார். தேவன் அப்படிப்பட்டவர் மேலே தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற தாகம் என்ன? ஒருவர் படி சொன்னார், ஒருவனுக்கு பொன், புகழ், பேர் அவர்களுடைய தாகம், ஆனால் எனக்கோ ஆத்துமாக்களை குறித்த தாகம் என்று சொல்லுகிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆத்துமாக்களை குறித்த தாகம் நமக்கு இருக்கிறதா? ஐயோ, ஜனங்கள் அழிந்து நரகத்துக்கு போகிறார்களே, ஐயோ அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய தாகம். ஆண்டவருடைய ஊழியத்தை உலகத்திலே நான் கர்த்தருக்கென்று வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும் என்ற தாகம் நமக்கு இருக்கிறதா? அப்படி என்றால் அந்த தேவன் தம்முடைய ஆவியை எங்கள் மேல் ஊற்றுவார். எங்களையும் தேவன் பிரகாசிக்க பண்ணுவார். எங்கள் ஆத்துமாவுக்கு பதிலாய் இன்னும் அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த தாகத்தை இன்னும் என் மேலே தாரும். ஓ ஆண்டவரே, நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஐயா. இந்த கடைசி காலத்திலே ஒரு எழுப்புதலுக்காக வாஞ்சிக்கிறோம், ஒரு பின்மாறி மழைக்காக வாஞ்சிக்கிறோம், அழிந்து போகிற ஆற்றுமாக்களுக்காக வாஞ்சிக்கிறோம். யார் யார் ஆண்டவரே இந்த தாகத்தோடு ஆண்டவரே உம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ, உம்மை சேவித்து கொண்டிருக்கிறார்களோ, உமக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அத்தனை பேர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுங்க, ஆவியை ஊற்றுங்க. கர்த்தருடைய ஆவியானவரே உம்முடைய மகிமையினாலே நிரப்புங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பு கரத்துக்குள் உம்முடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய ஜனங்களை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, தாகத்தோடு தேவனை தேடுங்கள், தாகத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.